அந்த பெரியோர்களே, தும்புவினுடைய 134வது கூட்டம். இந்த கூட்டத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற ராமாவதார கதை, கம்பருடைய அந்த ராமாவண காப்பியம், அந்த காவியத்தை குறித்த உரையில் 21வது உரை. இப்பொழுது நாம் கிஷ்கிந்தா காண்டத்திற்குள் நாம் நுழைகின்றோம். கிஷ்கிந்தா காண்டம் என்று கம்பர் இதனை பெயரிட்டிருக்கிறார். சென்ற முறை நாம் ஆரண்ய காண்டத்தில் பல்வேறு படலங்களை நாம் பார்த்தோம். மிகச் சிறப்பாக நெய்யாகி செய்த ஐயா புதிய செல்வராசன் அவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். பருந்து பார்வையில் நாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பருந்தை, சடாயு என்கிற ஒரு பருந்தை நாம் ஆரண்ய காண்டத்திலே பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வந்தோம். இறுதியாக சவரி பிறப்பு நீங்கு படலம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு படலத்தை பார்ப்போம். அதில் கூட நான் ஒரு முக்கிய செய்தியை அங்கே விட்டுவிட்டேன். அந்த இரளை மலை என்கிற அந்த மலை, சுக்ரீவனை ராமனும் லக்ஷ்மணனும் சென்று அடைந்து அவர்கள் மூலமாக தங்களுடைய அந்த பயணத்தின் வெற்றி அடைவதற்கான வழியை அடைவதற்காக அந்த இரளை மலை என்கிற அந்த மலைக்கு செல்கிற வழியை அந்த சபரிதான் அங்கே சொல்லுகிறாள். அந்த மலைக்கு போகிற வழி என்பது நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு கொடுமை நிறைந்த வழி என்று கம்பர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த வழியை சபரி தன்னுடைய தவத்தினால் அறிந்து தெளிந்து அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறாள். அதனை அன்பிற்குரிய ஐயா காவுக்கி அவர்கள் மிக சிறப்பாக நினைவுபடுத்தினார்கள். ஒரு ஆசிரியரிடம் மாணவன் இருந்து கேட்பது போல அந்த கடவுள் திருவவதாரம் ராமன் இருந்து கேட்டு அந்த அந்த வழியை அறிந்து கொண்டான் என்று கம்பர் அங்கே கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த இரளைமலைக்கு செல்லுகிற வழியை அவர்கள் தெரிந்து கொண்டு சபரி பிறகு தன்னுடைய பிறவியை நீத்து அவள் சென்று விடுகிறாள். பிறகு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அந்த பம்பை நதியை கடந்து அவர்கள் காடு மலைகள் மேடு அத்தனையும் கடந்து இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் நம்முடைய கிஷ்கிந்தா காண்டம் தொடங்குகிறது. பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய தேசாபிமானன் ஐயா அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அவரை அழைத்து தாங்கள் தலைமை ஏற்க முடியுமா என்று கேட்டவுடன் உடனே அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அவருடைய பெருந்தன்மையை நான் போற்றுகிறேன். மிக சிறப்பாக தமிழில் ஆய்ந்து தோய்ந்து பல்வேறு புதிய செய்திகளை கொடுப்பதில் வல்லவர். குறிப்பாக நாம் உரையாக படிக்கிற பாடல்களை பாடல்களாக பாடி நம் உள்ளங்களை கவர்கிற ஒரு அற்புதமான நாவலர், பாவலர். அவர்களுடைய தலைமை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது. அவர்களை அன்போடு பணிந்து வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பெரியாழ்வி செய்திருக்கிற புதிய செல்வராசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். மிக சிறப்பான தமிழ் வாழ்த்தை மிக அழகான குரலில் அற்புதமாக பாடிய அம்மா ஜெயலட்சுமி அவர்களை அன்போடு வணங்குகிறேன். அன்பிற்குரிய பொதுகையார் சொன்னது போல இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம், ஹைலைட் என்று சொன்னால் காவுக்கி, கவியறிவு காவுக்கி அவர்களுடைய அந்த தேடி பிடித்த தமிழ் முத்துக்கள் தான். அவர் ஆழ்ந்து தோய்ந்து தமிழ் கடலில் மூழ்கி முத்தெடுத்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு பாடல்களாக நமக்கு சொல்லி வருகிறார்கள். அந்த பாடலை கொடுக்கிற பொழுது அதை வெறும் பாடலாக படித்து விட்டு போகாமல் அதனை ஒட்டிய பல்வேறு சங்க இலக்கிய செய்திகளையும் தற்கால சமகால செய்திகளையும் பாடல்களையும் கவிதைகளையும் கொண்டு அவர் கொடுக்கிற விதம் என்பது மிக மிக ஒரு சிறந்த ஒரு பணி. அதற்கு அவருடைய உழைப்பையும் அவருடைய அந்த கருணையையும் போற்றி அவரை நான் வணங்கி வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நேரத்தை ஒதுக்கி அன்பிற்குரிய ஐயா சமூகி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி. எனக்கு அவரை குறித்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எந்த தலைப்பு எடுத்தாலும் அதில் அவர் மூழ்கி முத்தெடுத்திருக்கிறார். அதில் ஆழங்கால் பட்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எந்த ஒரு தலைப்பு எடுத்தால், சிறப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணம் இருந்தாலும் சரி. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நாம் ஒரு புத்தக விமர்சனம் ஒன்று செய்தோம். புத்தக மேடை என்கிற தலைப்பிலே ஒரு ஆய்வுரை ஒரு அம்மா ஒருத்தவங்க பேசினாங்க, அம்மா செந்தாமரை அவர்கள். அப்பத்தா என்கிற தலைப்பிலே மதிப்பிற்குரிய முனைவர் பாரதி கிருஷ்ணன் அவர்களுடைய நூல். அதை குறித்தும் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி ஒரு சிறந்த படிப்பாளி, நமக்கெல்லாம் பல்வேறு செய்திகளை ஒவ்வொரு கூட்டத்திலும் தருகிற ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை பார்ப்பதும் எனக்கு மகிழ்ச்சி. அவர்கள் தன்னுடைய நேரம் அவருடைய நேரம் பொன்னான நேரம். இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு 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 காணொலியோ, ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு விமர்சனமோ எழுதக்கூடியவர்கள் நமக்காக ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வணங்கி கூட்டுகிறேன். அன்புக்குரிய பூமாப்பா கபிலன் அவர்கள், அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பலம் வந்துவிடும். இப்பொழுது நாம் கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலியை பார்த்தால் வாலியினுடைய பண்பாக ஒன்று சொல்லுகிறார்கள், எதிரியினுடைய நல்ல பலத்தில் பாதி பலன் அவருக்கு வந்துவிடும். கபிலனை பார்த்தால் நமக்கு என்னுடைய பலம் 2 மடங்காக ஆகிவிடும். இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்களுடைய பேசுகிறவர்கள் குறிப்பாக கபிலன் ஐயா அவர்கள் பார்த்த உடனே ஒரு தைரியம் வந்துவிடும். அப்படிப்பட்ட அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தவறாமல் வந்து ஆதரவு தருகிறார்கள். பாவரசு முகவை திருநாதன் அவருக்கு கசப்பு மருந்தாக இந்த கம்பராமாயணம் இருந்தாலும் அன்பிற்காக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார். பாவரசு அவர்களை போற்றி வணங்கி மகிழ்கிறேன். இப்படி எண்ணற்ற அறிஞர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பார்த்து இதனை பார்த்து அவர்கள் கருத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரு சேர வணங்கி மகிழ்ந்து நேரடியாக நாம் இப்பொழுது கிஷ்கிந்தா காண்டத்துக்குள் போவோம். இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை குறித்து நான் சிந்திக்கிற பொழுது எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை தோன்றியது. இந்த 6 காண்டங்கள் இருக்கு பாருங்க. இந்த 6 காண்டங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி கம்பன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், அப்படி நான் சிந்தித்து பார்த்தால் கிஷ்கிந்தா காண்டத்திற்கு அவன் சொல்ல விரும்பிய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நட்பு என்றுதான் நான் கருதுகிறேன். பாலகாண்டத்தை ஒரு காதல் என்கிற ஒரு செய்தியை கொடுக்கிற ஒரு காண்டமாக நாம் பார்க்கலாம். அற்புதமாக அந்த ராமனுக்கும் சீதைக்கும் இடையே தோன்றிய அந்த தூய மாசு மறுபற்ற உண்மையான அந்த காதல் பாலகாண்டத்தினுடைய சிறப்பம்சம். அயோத்தியா காண்டத்தை நாம் பாசம் என்கிற அந்த தன்மையை, அந்த பண்பை நமக்கு சொல்லுகிற ஒரு காண்டமாக பார்க்கலாம். தந்தை தனையன் மேல் வைத்த பாசம், தாய் கைகையை கூட தன் மகன் மேல் வைத்த பாசம், அண்ணன் மேல் லக்ஷ்மணன் வைத்த பாசம், பரதன் வைத்த பாசம் என்று அயோத்தியா காண்டத்தை ஒரு பாச காண்டமாக, பாசம் என்கிற பண்பை நமக்கு வெளிப்படுத்துகிற காண்டமாக நாம் சுருக்கி விடலாம். ஆரண்ய காண்டத்தை, அந்த வனம், அதனை பரிவு பிரிவு என்று சொல்லிவிடலாம். அந்த முனிவர்கள் படுகிற பாட்டை பார்த்து பரிவு கொள்ளுகிற ராமன் செய்கிற செய்கைகளும் தன்னுடைய ஒரே துணையை இழந்து அவன் வாடுகிற அந்த பிரிவு நிலையும் சொல்லுகிற காண்டமாக ஆரண்ய காண்டத்தை நாம் பார்க்கலாம் என்று சொன்னால், கிஷ்கிந்தாவை எப்படி வகைப்படுத்தலாம் என்று சொன்னால், நட்பு என்கிற அந்த பண்பிற்கு, ஒரு உன்னதமான பண்பிற்கு எடுத்துக்காட்டாக கிஷ்கிந்தா காண்டத்தை நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வள்ளுவர் சொல்லுகிறார், அல்லல் அறுப்பது நட்பு என்று சொல்லுகிறார். அல்லல் அறுப்பது நட்பு என்று சொல்லுகிறார். இடுக்கண் களைவது நட்பு என்று சொல்லுகிறார். அழிவினவை நீக்கி ஆர்வித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவு தரக்கூடிய ஒரு நண்பனுக்கு அழிவு தரக்கூடிய செய்திகள் ஏதாவது இருந்தால் அவற்றை முன்பாக ஆராய்ந்து அவனிடம் அதை எடுத்து சொல்லி அந்த அழிவை நீப்பதற்கான வழிமுறைகளை செய்து அவனை காக்க வேண்டும். அப்படி மீறி அவனுக்கு அழிவு நேர்ந்தால் அவனோடு சேர்ந்து அழிய வேண்டும். அதுதான் நட்பு என்று இலக்கணம் சொல்லுகிறார் வள்ளுவர். உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கு இடுக்கண் களைவது நட்பு. நட்புனா என்ன? பரிசு வாங்கி கொள்வதற்கா, கடன் வாங்கி கொள்வதற்கா, இல்லை நாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்து ஒரு பிரியாணி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கலந்து கொள்வதற்கா, இல்லை நம்ம வீட்டுல ஒரு நல்ல விருந்து நடக்கிறது அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்வதற்கா? அல்ல அல்ல. நட்பாக ஏற்றுக்கொண்டவனுடைய துன்பம் வருகிற காலத்தில், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் துன்பம் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும். அப்படி வருகிற பொழுது அவன் சொல்லாவிட்டாலும் அதனுடைய துன்பத்தை அறிந்து அவனுக்கு துன்பம் செய்வதற்கான வழியை தானாக சேர்த்து சொல்வதுதான், செய்வதுதான் நட்பு என்று நட்புக்கு இலக்கணம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் நட்பு இலக்கணம் மாறிவிட்டது. நல்லா இருக்கும் பொழுது சம்பாதிக்கும் போது சேர்ந்து சம்பாதிப்பாங்க, பார்ட்னர் சொல்லுவான். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஐயோ அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் அப்பவே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய நட்பு. ஆனால் வள்ளுவர் காட்டுகிற நட்பு அப்படி இல்லை. அந்த நட்புக்கு இலக்கணமாகத்தான் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை
கம்பர் படைத்தார் என்று நாம் கருதலாம் என்கிற அளவிற்கு இதனுடைய செய்திகள், இதில் உள்ள படலங்கள், இதில் உள்ள காட்சிகள் நமக்கு மனதிலே விரிகின்றன. ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மேல்நாட்டுல ஒரு கதை உண்டு. டிம் அண்ட் கிம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்களாம். அந்த நட்புக்கு இலக்கணமாக இந்த கதையை சொல்லுவார்கள். 2 பேரும் ஒரே ஊர்ல, ஒரே தெருவுல, ஒரே வருடத்தில் பிறந்தவர் நண்பர்கள். ஒரே படிப்பை படித்தார்கள், ஒரே பள்ளியில் பயின்றார்கள், கல்லூரியில் பயின்றார்கள், பிறகு ராணுவத்துல சேர்ந்துட்டாங்க 2 பேரும். இன்னைக்கு அமரன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ராணுவத்தை பார்த்தா பெருமையா இருக்கு. அதே மாதிரி அவர்கள் 2 பேரும் ஒரே சமயத்தில் ராணுவத்தில் சேர்ந்தார்கள். ஒரு பெரிய போர் வந்து விட்டது. டிம் கிம் எதிரி எல்லையினுடைய ஊடுருவி போகணும். போகிற போது அந்த டிம் அப்படிங்கிற உள்ள போய் மாட்டிக்கிட்டான். உள்ள போய் மாட்டி எதிரினுடைய உள்ள பூந்து அடிக்கும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய காயப்பட்டு ஒரு குகைக்குள் போய் சேர்ந்து விடுகிறான். அங்கிருந்து அவனுடைய அந்த தொடர்பு கொள்கிற அந்த கருவியில கூப்பிட்டு தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ரொம்ப அடிபட்டு போயிட்டேன், உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன், வா என்று கூப்பிடுறேன். உடனே அந்த கிம் என்கிறவன் தன்னுடைய மேலதிகாரியை பார்த்து, இல்ல நான் போய் என் நண்பன் மாட்டிக்கிட்டான், அவனை போய் அழைக்கணும், அவனை போய் காப்பாற்றணும் என்று அவன் கேட்கிறான். அவர் சொல்றாரு, ஏற்கனவே நான் ஒரு சோர்ஸை இழந்துட்டேன், ரிசோர்ஸை இழந்து விட்டேன். ஒரு மிகச்சிறந்த வீரனை நான் இழந்து விட்டேன். அவன் எதிரி எல்லைக்குள் மாட்டிக்கொண்டு விட்டான். அவனை காப்பாற்றுவது என்பது நடக்கிற காரியம் இல்லை. இன்னொன்று பேசுகிற பொழுது அவன் மிகுந்த காயப்பட்டிருப்பதாக தெரிகிறது. உன்னையும் நான் இழப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீ ஒரு முக்கியமான வீரன், உன்னையும் இழப்பது, 2 வீரர்களை இழப்பது எனக்கு சம்மதம் இல்லை, ஆகவே நீ போகக்கூடாது என்று அவருடைய மேலதிகாரி சொல்லுகிறார். அந்த கிம் அந்த நண்பன் என்ன சொல்லுகிறான், அவன் காலில் விழுந்து கதறான். எப்படியாவது நான் அவனை சென்று காப்பாற்றி விட்டு வருகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள், இல்லாவிட்டால் எனக்கு என்னால் இங்கே இருக்க முடியாது என்று வேற வழி இல்லாம அவர் அனுப்புறார். அவன் போகிறான், அந்த எதிரியினுடைய அந்த எல்லையை தாண்டி போகிறான். அந்த குகைக்குள் சென்று அந்த தன்னுடைய நண்பனை பார்க்கிறான். நண்பன் குற்றுயிரும் கொலையுமா கிடக்குறான். அவனை தூக்கிட்டான், மடியில போடுறான். போட்ட உடனே டிம் கேட்கிறான், வந்துட்டியா என்று கேட்கிறான். அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்படியே அந்த வழியோட அவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை. வந்துட்டேன், கவலைப்படாத, ஒன்று கொண்டு போயிடுறேன் எப்படியாவது சொல்லிட்டு அவனை தூக்குகிற பொழுது அந்த டிம்மினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. டிம் கதறுகிறான். இவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்பட்டு தன்னுடைய நண்பனை காப்பாற்றுவதற்கு செய்த முயற்சி வீணாகி விடுகிறது. அப்படி என்ன செய்கிறான், தன்னுடைய நண்பனை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு, அவனுடைய உடலை, இறந்த உடலை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு அந்த எல்லையை கடந்து தன்னுடைய அந்த முகாமிற்கு வருகிறான், தப்பித்து வருகிறான். வருகிற பொழுது அவனை பார்த்த உடனே அவங்க மேலதிகாரிக்கு ஆச்சரியம். எப்படி இவன் தப்பிச்சு வந்தான், அதோட தன்னுடைய நண்பனை தூக்கி கொண்டு வந்திருக்கிறானே, அவன் உயிர் போயிடுது என்று சொல்லி அவனை பாராட்டியதோடு அடுத்த சமயம் சொல்றாரு, நான் சொன்னேன் அவனை காப்பாற்ற முடியாது, எதுக்காக உன்னுடைய உயிரை நீ பணயம் வைத்தாய், நீ இறந்திருந்தால் என்ன ஆவது, எதிர்கிட்ட மாட்டிக்கொண்டிருந்தால் என்ன ஆவது என்று கேட்கிற பொழுது, நீ போய் பார்த்து உன்னுடைய துன்பம், உன்னுடைய அந்த பயணம் வெற்றிகரமா அப்படின்றதா, இல்லையே அவனை காப்பாற்ற முடியவில்லையே என்று அவன் கேட்கிற பொழுது அந்த கிம் சொல்லுகிறான், அதான் அந்த கதையினுடைய செய்தி. ஐயா, என் நண்பன் அடிபட்டிருந்தான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்னை எதிர்பார்த்தான், நான் அந்த இடத்துக்கு போனேன், அவனை காப்பாற்றவில்லை, முடியவில்லை, இருக்கட்டும். நண்பர்களுடைய உயிர் பிரிந்து போகலாம், அவர்களுடைய உயிர் பொய்த்து போகலாம், ஆனால் நண்பன் மேல் வைத்த நம்பிக்கை பொய்த்து போய்விடக்கூடாது. என்னை பார்த்தவுடன் அவனுடைய நம்பிக்கை, தன் நண்பன் வருவான், என்னை காப்பாற்றுவான் என்கிற அவன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றினேன். என்னை பார்த்தவுடன் அந்த நிம்மதியோடு அவன் இருந்தான். ஆகவே நண்பர்கள் உயிர் பிரியலாம், ஆனால் அவர்கள் வைத்த நம்பிக்கை, நட்பு மேல் வைத்த நம்பிக்கை என்பது போய்விடக்கூடாது என்கிற ஒரு உயரிய கருத்தை அவன் சொல்லுகிறான் என்று மேல்நாட்டில் ஒரு அற்புதமான கதை உண்டு. அப்படி நட்பு என்பதற்கான ஒரு இலக்கணமாக இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை கம்பன் என்பதை படைக்கிறான் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த கதையை படிக்கிறான், எதுக்கு படிக்கிறான்? ஒரு காலத்துல படிச்சா உங்களுக்கு பிறவி இல்லை சொல்லுவாங்க நிறைய பேர். நீங்க இந்த கதையெல்லாம் ஒழுங்கா படிச்சீங்கன்னா, ராமரை கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய துன்பங்கள் போய்விடும். எப்படி போகும் துன்பம்? கதையை படிச்சா துன்பம் போயிருமா? அப்படி படிச்சா காலகாலத்துக்கு காலட்சேபம் பண்றவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு சுண்டல் கிடைக்குது, அதிகபட்சம் ஒரு வேட்டி கிடைக்குது, துண்டு தான் கிடைக்குது, தவிர அவருக்கு வேலி 4 வழி நிலமா கிடைக்குது இல்லையே. கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு கிருபானந்த வாரியார் சட்டை கூட போட்டதில்லை, எப்பவும் அப்படியே பேசிட்டே தான் இருந்திருக்காரு.
அவர் பணம் சம்பாதிச்சது கூட இன்னொருத்தர் தான் எடுத்துட்டு போனான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், கதையில்லால் பலன் இல்லை. அந்த கதையில் கிடைக்கிற நீதிகளை நாம் பின்பற்றினால், கிடைத்தால், பயன்படுத்தினால், வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டு செயலாற்றினால் அதுதான் பயன். இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல கூட கம்பர் நிறைய இடங்கள்ல சொல்கிறார். கல்வி ஞானமும் இணைந்தாற் போல சொல்றாரு. கல்விங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அந்த தெரிஞ்சுக்கிறது மூலமாக உணர்ந்து கொள்வது, உய்த்தறிவது, அறிந்து கொள்வது என்பது வேறு. அப்படி இந்த கிஷ்கிந்தா காண்டம் என்பது நட்பை அடிப்படையாக அமைந்த காண்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்படி முன்னுரையோட நம்ம நேரா போயிடுவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 படலங்களை நாம் பார்க்க போகிறோம். பருந்து பார்வை என்று புதியார் சொன்னார். இனிமே அது பருந்து பார்வைனா பொருந்தாது. குரங்கு ஓட்டம் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி தாவி தாவி போற மாதிரி நாம் பல பாடல்களை கடந்து கடந்து போவோம். எவ்வளவு வேகமாக தாண்டினாலும், குரங்கு எவ்வளவு உயரத்திலிருந்து தாண்டினாலும் அது தன் பிடியை விடாது. எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கிட்டோம். அங்கேயிருந்து குதிக்கும் போது ஐயோ விழுந்துற போதேன்னு தோணும். பார்த்தா ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு தோங்குவாது. தன் பிடியை விடாமல் போகும். தன்னுடைய இரையை விடாமல் பிடித்துக் கொண்டு போவது குரங்கினுடைய பண்பு. அது போல ஒரு குரங்கு பாய்ச்சலில் நாம் இப்பொழுது போக போகிறோம். அதே சமயத்தில் முக்கியமான கருத்துக்களை, முக்கியமான பாடல்களை விட்டு விடாமல் அத்தனையும் பற்றி கொண்டு நாம் பயணிக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்ப நாம் கிஷ்கிந்தா காண்டத்துக்கு வந்துட்டாங்க. கிஷ்கிந்தா காண்டத்துல அந்த பம்பை நதி அதை தொட்டு அந்த நதியை நோக்கி வருகிறார்கள். அந்த நதியை குறித்து ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை கம்பர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிறைய மக்கள் இங்கே நீராடுகிறார்கள். அவர்கள் நீராடுவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் நீராடுவதால் அந்த நெருப்பு, அவர்களுடைய தீவினையாகிய நெருப்பு, அந்த நெருப்பு பட்டு அந்த பம்பை நதி தூய்மையாயிடலாம். நிறைய மக்கள் நீராடுவதால் அவர்களுடைய தீவினையாகிய நெருப்பு அங்கே குவிந்து அந்த பம்பை நதியை தூய்மை செய்து விடுகிறது. அப்படி தூய்மையாக ஓடுகிறது பம்பை நதி. பம்பை நதியினுடைய பண்பு தூய்மையாக ஓடுது. அதற்கு கம்பர் தற்குறிப்பேற்ற அணி அதை செய்து சொல்ற. இந்த இதனாலதான் பம்பை இவ்வளவு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். பம்பை நதியை கடந்து இவர்கள் வருகிற பொழுது பம்பை வாவி படலம். இந்த படலத்துல இந்த பம்பை ஆற்றை வர்ணனை பண்றாரு கம்பர். எப்படி அற்புதமா என்ன பண்றாருன்னா, அந்த பம்பை நதியில ஒரு கதா காலட்சேபம் நடக்கலாம். எப்படி நடக்குதான், அந்த ஆற்றினுடைய அந்த அலைகள் இருக்கு பாருங்க. இந்த அலைகள் கயிறு மாதிரி இருக்கான். அந்த கயிற்றுல நீர்நாய்கள், அந்த நீர்நாய்கள் அப்படி தவி தவி போகுதான். அந்த தவி, அந்த அலைகள் மேல தவி போறது எப்படி இருக்குன்னா, கயிற்று மேல ஒருத்தங்க ஆடுவான் பாத்தீங்களா, வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்த அப்புறம் தாண்டா சோறுன்னு பாடுவார் எம்ஜிஆர். அந்த மாதிரி அந்த கயிற்றுல ஆடுறாராம். அந்த கயிற்றுல ஆடுற கலை கூத்தாடி மாதிரி அந்த அலைகள் கயிறு போல் இருக்கின்றன. அந்த கயிறு தவி தவி செல்கிற நீர்நாய்கள் எப்படி இருக்கான், அந்த கலை கூத்தாடி மாதிரி இருக்கான். இதை பார்த்த உடனே வாழை மீன்கள் இங்கே குதிக்கிறான். அப்படியே ஒருத்தன் வாழை வேகமா வீசினான். ஒரு வாழை வேகமாக வீசினால் எப்படி அமைப்பு இருக்குமோ அது போல அந்த வாழை மீன்கள் சர் 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 பாய்கின்றன. அது எப்படி இருக்குன்னா, அந்த கலை கூத்தாடி தன் கையில இருந்து வீசுகிற வாழை போல் இருக்கிறது. அப்ப தவளையெல்லாம் இங்க கத்துது. இந்த தவளையெல்லாம் யாருன்னா, அங்க பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ், கூட்டம், பார்வையாளர்கள். இந்த கலை கூத்தாடியினுடைய திறமையை பார்த்து அவன் கயிற்றில் மேல் நின்று வாள் வீசுகிற திறத்தை பார்த்து கைதட்டுவதை போல, கத்தி கூச்சலிடுவதை போல அந்த தவளைகள் கத்துகின்றன என்று அந்த பம்பை நதியினுடைய வர்ணனை அழகா பாடுறார் கம்பர். வழி நடத்திய வாழ் என வாழைகள் பாய, வாழ் போல வாழைகள் பாய, ஒளி நடத்திய திரைதொரும் உகழ்வட நீர்நாய், களிநட களை கண்ணுளர் என நடம் கவின, நடனமாட, ஒளிவு உடைத்தன தேரைகள் புகழ்வன போலவும். அந்த தேரைகள், தவளைகள் ஆக ஆக அருமை, பொலிவு உடையன, சூப்பர், அருமை அருமை என்று தேரைகள் புகழ்ந்து பேசுவது போலும் இங்கே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அற்புதமா கற்பனை செய்கிறார் அந்த பம்பை நதியை. இந்த சமயத்துல ராமனுக்கு சீதனுடைய எண்ணம் விடுகிறது.
பம்பை நதியில மலர்கள்லாம் பூத்து குழுக்கின்றன, அதெல்லாம் பார்த்த உடனே ராமனுக்கு சீதையினுடைய எண்ணம் வந்து விடுகிறது. அங்கே அன்னம் போகிறது, தாமரை பூத்து கிடக்கிறது. இதையெல்லாம் பார்த்த உடனே ராமனுக்கு வந்து தன்னுடைய மனைவியினுடைய நினைவு வந்து விடுகிறது. கண்ணி அன்னமும் கமலமும் முதலியன கண்டான், தண்ணி நீங்கிய தளிர் இயற்கு உருகினன் தளர்வான். அந்த அன்னத்தையும் தாமரையும் பார்த்து அப்படியே உருகி தன் நிலை தளர்ந்து விடுகிறான். உண்ணும் நல் உணர்வு ஒடுங்கிட புலம்பல் உற்றான், புலம்ப ஆரம்பிச்சிடறான். போச்சே போச்சே, தன் மனைவி எழுந்து விட்டோமே என்று அவன் புலம்புகிறான். எதை பார்த்து புலம்புறான்? ஒரு தாமரையை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? தமிழ் பாட்டு இசைக்கும் தாமரையே, கம்பர் எழுதுறான். வண்டுகள் அந்த தாமரையை சுத்தி ஆடுதான், பாடுதான், பாடுது. அந்த பாட்டு எப்படின்னா தமிழ் பாட்டு பாடுதான். பொன்பால் பொருவும் விரை அள்ளி புள்ளி பொழிந்த புலந்தாது தன்பால் தழுவும் குழல் வண்டு, தன்பால் தழுவும் குழல் வண்டு தமிழ் பாட்டு இசைக்கும் தாமரை. தமிழ் பாட்டு பாடுகிற வண்டுகள் சூழ்ந்து விளங்குகிற தாமரையே, என்பால் இல்லை, என் மனைவி என்பால் இல்லை, என் பக்கத்துல இல்லை, அப்பாலோ இருப்பார் இல்லை, வேற எங்கேயாவது இருப்பாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, விருப்புடைய உண்பால் இல்லை, ஓங்கிட்டையும் தாமரை, உன் தாமரையில் இருக்கக்கூடிய திருமகளை போன்றவள் அவள், அவள் ஓங்கிட்டையும் இல்லை. அப்படிங்கிறப்போ நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேன்? ஒண்ணு அவ என்கிட்ட இருக்கணும், இல்ல உங்ககிட்ட இருக்கணும். என் மனைவி சீதை, திருமகளை ஒத்த சீதை ஒண்ணு என்னிடம் இருக்கணும், இல்லை என்றால் உன்னிடம் இருக்கணும். உன்னிடம் இல்லாத போது உன்னிடம் நான் எப்படி பேசுவேன் என்று புலம்புகிறான். யாரு? ராமன். அடுத்து கோலை மலர்களை பார்க்கிறான். கோலை மலர்களை பார்த்தவுடன் தன் மனைவியுடைய கண்கள் அவனுக்கு நினைவு வந்துகிறது. அற்புதமான பாட்டு போடுறாரு. பஞ்சு பூத்த விரல், பதுமம் பவளம் பூத்த அடியார். அவள் விரல் பஞ்சு போன்றது, பவளம் போன்ற கால்களை உடையவள். என் நெஞ்சு பூத்த தாமரையின் நிலையம் பூத்தாள். அற்புதமான வரிகள் பாருங்க. என் நெஞ்சில பூத்த தாமரை, அதை வந்து நிலையமாக பூத்தாள். அந்த தாமரையில் உரைகிறவள், நெஞ்சென்கிற தாமரையில உரையக்கூடிய திருமகள் அவள். மஞ்சு பூத்த மழைய அணைய குழலால், மேகம் உருண்டு ஓடுகிற போன்ற அது போன்ற குழலை உடையவள். அவளை கோளாய், கோளை மலரே, அவளுடைய கண் போல் தோன்றுகிற கோளை மலரே, நஞ்சு பூத்ததாம் அன்ன நகையால் என்னை நலிவாயோ, புலம்புறான். அதாவது என் மனைவி பஞ்சு போன்ற விரல்களை உடையவள், பவளம் போன்ற கால்களை உடையவள். என் நெஞ்சு என்கிற தாமரையில் பூத்த நிலையம், அவள் நெஞ்சியை வந்து அவளுடைய நிலையமாக கொண்டவள். மஞ்சனைய கார்குழல் உடையவள். அவள் கண்களை ஒத்த கோளை மலரே, நீ இந்த மாதிரி உன் மனைவியை இழந்து விட்டாயே என்று நஞ்சு பூத்த ஒரு நகையால் என்னை நலிவாயோ, ஒரு நஞ்சு மாதிரி ஒரு சிரிச்சு என்னை வந்து கிண்டல் பண்றாயா, என்னை பரிகசிக்கிறாயா, இப்படி புலம்புறார் ராமர். எப்பேற்பட்ட ராமர் மனைவியை இழந்து, அதான் சொல்லுவாங்கல்ல, தந்தையோடு கல்வி போம், தாயோடு அரிசி வைப்போம், இல்லாதோடு எல்லாம் போம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன் இல்லாத இழந்தவுடன் அவன் தன் புலம்புகிற நிலைக்கு வந்து விடுகிறான் ராமன். அப்போ லக்ஷ்மண் பாக்குறான், என்ன போய் ஆயிட்டாருன்னு சொல்லி, நீங்க போயிட்டு மாலை கடவுள்களை முடிச்சுட்டு வாங்க என்று சொல்லி அவனை தேற்றி அனுப்புகிறான். இவனும் போயிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வர்றான். பிறகு இரவு வந்து விடுகிறது. இரவு வந்த உடனே ராமனும் தூங்கல, லக்ஷ்மணனும் தூங்கல. முதல் நாளும் அதே கதை தான். முதல் நாள் நம்ம பார்த்தோம், இவ்வளவு நாள் லக்ஷ்மணன் வச்சிருந்த கண்களை ராமன் பெற்றான் என்று நாம் பார்த்தோம். அன்றைய ராமனும் தூங்கவில்லை, லக்ஷ்மணனும் தூங்கவில்லை. இதுதான் அற்புதமான ஒரு பாடலா பாடியிருக்கார் கம்பர். இதே மாதிரிதான் நம்ம கண்ணதாசன் கூட இதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி நமக்கு அவர் ஒரு பாடல் இருக்கார். பூ ஒடுங்கின, விரவு புல் ஒடுங்கின, பொழில்கள் மா ஒடுங்கின, மரணும் இலை ஒடுங்கின, கிளிகள் நா ஒடுங்கின, மயில்கள் நடம் ஒடுங்கின, உயிர்கள் பூ ஒடுங்கின, பிளிறு குரல் ஒடுங்கின களிர். அதாவது மலர்கள் எல்லாம் ஒடுங்கின, எல்லாம் சாயங்காலம் ஆச்சுன்னா குவிஞ்சிடும் இல்லையா, மலர்கள் குவிந்தன. சோலைகள் ஒடுங்கின அப்படின்னா இப்போ மலர்கள் அப்படின்னா சோலைகள்னா சோலைகள் இல்லை, சோலைகள் இருக்கக்கூடிய உயிர்களை சொல்லுகிறார், அது ஒரு அணி. சோலைகள் ஒடுங்கின என்று சொன்னால் சோலைகளில் வந்து அடங்கக்கூடிய பறவைகள் எல்லாம் சத்தத்தை அடக்கி அங்கே ஒடுங்கின.
ஒடுங்கின, விலங்குகள் தங்களுடைய செயல்களை ஒதுங்கின, ஓய்வெடுத்தன. மரம் இலை ஒடுங்கின, மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் ஒடுங்கி விட்டன. கிளிகள் ஒடுங்கின, கிளிகள் தங்களுடைய பேச்சை நிறுத்தி விட்டன. குயில்கள் தன் பாடலை நிறுத்தி விட்டன. களிறு பிளிறு குரல் ஒடுங்கின, யானைகள் கூட தங்களுடைய பிளிரல் குரலை ஒடுங்கி விட்டன. இப்படி எல்லாமே அமைதியாகிவிட்டது. ஆனால் ராமனுடைய மனம் அந்த கதறுவதை நிறுத்தவில்லை. மண் துயின்றன, நிலைய மழை துயின்றன, மறியில் பண் துயின்றன, பிறகு பனி துயின்றன, பகரும் விண் துயின்றன, கழுதும் விழி துயின்றன, பழுதியில் கண் துயின்றில நெடிய கடல் துயின்றன கலில் என்கிறார். என்னதான் தூங்குது? இந்த மண்ணு தூங்குது, மழை தூங்குது, என்ன வானமே தூங்குற மாதிரி தெரிகிறது. ஆனால் யானைகளை போன்ற இந்த 2 வீரர்கள் யாரு? ராமனும் லட்சுமணன் மட்டும் தூங்கல என்று இந்த அற்புதமான பாட்டை எழுதுறார். பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் தூங்குகின்றன, மலையில் உள்ள உயிர்கள் எல்லாம் தூங்குகின்றன, நீர்நிலைகள் தூங்குகின்றன, நாகலோகத்தில் வாழ்கிற பாம்புகள் தூங்குகின்றன, பேய்கள் கூட தூங்குகின்றன, கழுதும் விழி தூங்கின்றன. என்ன கழுதுன்னா பேய், பேய் கூட தூண்டுறன. பேய்க்கு எப்படி தூக்கம் ஒரு விடியன்னா ஒரு பொழுது தூங்குன்னு பேய்க்கு ஒரு வரம் இருக்கான். சடு சாமத்துல ஒரு பொழுது தூங்குமா பேயெல்லாம். அந்த பேய்கள் கூட தூங்கின. ஆனால் ராமனும் லட்சுமணனும் ஆகிய 2 யானைகளை போன்ற அந்த வீரர்கள் தூங்கவில்லை என்று கம்பர் பாடுகிறார். இதை பற்றி தான் இந்த பாட்டு நம்ம கண்ணதாசன் என்ன பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஊரங்குது பொழுதும் ஊரங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, நான் உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை, மான் உறங்குது மயிலும் உறங்குது, மனம் உறங்கவில்லை, வழி உறங்குது மொழியும் உறங்குது, விழி உறங்கவில்லை, விழி உறங்கவில்லைன்னு கண்ணதாசன் பாடினதுக்கான அந்த இன்ஃபுளுயன்ஸ் இந்த சொல்லலாம். இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாமே உறங்குகின்றன. ஆனால் ஒரு இருவரும் உறங்கவில்லை. ஏன் ராமன் உறங்கல? சீதை உறங்கவில்லை. ஏன் லக்ஷ்மணன் உறங்கவில்லை? அவன் எப்போதுமே உறங்குறது இல்லை. அதனால அவர் 2 பேரும் உறங்காமல் இருந்தார்கள் என்று அந்த இரவில் அவர்கள் பட்ட பாட்டை சொல்லுகிறார். பிறகு விடித்து விடுகிறது. 2 பேரும் சேர்த்து கிளம்பி சீதையை தேடி போறாங்க. அடுத்ததாக இப்ப அனுமப்படலுக்கு வந்துடும். இந்த அனுமப்படலம் அப்படின்னா ஆஞ்சநேயன் என்று சொல்லக்கூடிய அந்த அனுமனை நாம் இப்பொழுது தரிசிக்க போகிறோம். அவரை அந்த அந்த அறிமுக படலம் இந்த படலம். இப்போ இந்த ராம லட்சுமணன் 2 பேர் வர்றதை பார்த்துட்டு இந்த சுக்ரீவன் என்று சொல்லக்கூடிய அந்த வானரங்களின் அரசன் அவன் ஓடி போய் ஒழிஞ்சிடறான். அவன் பட்ட அடி அப்படி, வாலிகிட்ட வாங்கின அடி அப்படி, அவனை யாரை பார்த்தாலும் பயந்து ஓடிடுறான். நீங்க பாம்புல கடிப்பட்டவன் எதை பார்த்தா ஒரு பாம்பு பார்த்து பயந்தவன் ஒரு கம்பை பார்த்தாலும் பாம்பு நினைச்சு ஓடுற மாதிரி, ஒரு புடலங்காயை பார்த்தாலும் பாம்பு நினைச்சு ஓடுற மாதிரி. அத ஒரு பாட்டு கூட ஒண்ணு உண்டு இல்லையா? அதாவது பாரதிதாசனுடைய பாட்டு தான். உச்சியில் போய் குரங்கு தன் வால் பார்க்கும்னு எழுதுவார். அதாவது ஒரு பாம்பை பார்த்து பயந்த குரங்கு எல்லாத்தையும் விட்டு போய் உச்சிக்கு போமா. உச்சியில போன உடனே தன் வால் பார்க்கும்னு எழுதுவாரு. அப்ப அதுக்கப்புறம் என்ன, வாழை பார்த்தா பாம்பு நினைச்சா அங்கேயிருந்து விழுந்துரும். அந்த மாதிரி சுக்ரீவன் பறந்து பயந்து ஓடி போய் ஒழிகிறான். உடனே ஒளிஞ்சிட்டு இந்த அனுமன் அழைச்சி 2 பேர் வர்றாங்க. யார் நம்ம அண்ணன் அனுப்பிச்சிருக்கானு தெரியல, நீ போய் பார்த்துட்டு வா என்று சொல்லி அனுப்புறான். உடனே அனுமன் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, முதல்ல நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு அந்தனர் வடிவம் எடுக்கிறான். சின்ன அந்தனர் வடிவம், மாணவனை போல ஒரு சின்ன வடிவம் எடுத்துக்கொண்டு அனுமர் இங்கே வருகிறார். அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரியணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமோடு. அஞ்சனையினுடைய வயிற்றில் வந்த அனுமன் அஞ்சன கிரி அணைய பெரிய மலையை உடைய மலையை போன்ற தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு ஒரு மாணவ படிவமோடு வெஞ்சம தொழிலர் தவமையர் கைச்சிலையர் என நெஞ்சயர்த்து அயல் மறைய நின்று கற்பினி நினைவோம். ஒரு ஓரமா மறைஞ்சு நின்று 2 பேர் யாரு அப்படின்னு நோட்டுகிறார். ஒரு மாணவனாக மாறி ஒரு சின்ன அந்தரனை போல மாறிக்கொண்டு நேரடியா போகல, நம்மளா இருந்து நேரா போய் பேசி மாட்டிக்கிறோம். ஓரவாடிந்து அவங்கள அசஸ் பண்றாரு. இவங்க யாரு, இவங்க எங்க இருந்து வர்றாங்க, எப்படி இருக்கு, யாரு எப்படிப்பட்ட ஆட்கள்னு ஓரமாக நின்று அயல் மறைய நின்று கற்பினி நினைவோம், மறைஞ்சு நின்று பாக்குறாரு.
பார்க்கும்போது அவனுக்கு அந்த உணர்ச்சி வருகிறது, அந்த உயிர்ப்புணர்வு உணர்ச்சி. அனுமன் மாதிரி மிகப்பெரிய கெட்டிக்காரன் யாருக்கு அவனுக்கு தெரியும். இவர்களை பார்த்த உடனே அவனுக்கு வரக்கூடிய அந்த உணர்ச்சி என்னங்கிறத அவர் சொல்றார். தர்மமும் தகவும் இவர், தர்மத்தினுடைய வடிவம் இவர்கள், தனம் எனும் தகையர் இவர். அதாவது தர்மமும் நல்லொழுக்கமும் தன்னுடைய தகைமையாக, தன்னுடைய உடைமையாக, தன்னுடைய பண்பாக, இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள். கருமமும் பிரிது ஓர் பொருள் கருதி அன்று. இவர்கள் எதையோ ஒண்ணு கவர வேண்டும் என்று அவர்கள் வரவில்லை. ஏதோ ஒரு பொருளை அவர்கள் கவரணும். இப்ப நாடு பிடிக்க போறாங்க பத்தியா, போய் நாட்டை கொள்ளையடிக்கணும், அதுல உள்ள செல்வங்கள்லாம் அள்ளி கொண்டு வரணும் என்பது போல இவர்கள் ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு வருவதாக தெரியவில்லை. அருமருந்து அணையது இடை அழிவு வந்துள்ளது. ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். மருந்து அணைய, அருமருந்து, தேட கிடைக்காத ஒரு மருந்தை போல ஏதோ ஒன்றை அவர்கள் இடை அழிவு வந்துள்ளது, இடையில இழந்திருக்கிறார்கள். அதனை இரு மருங்கினும் நெடிது துருவுகின்றனர் இவர்கள். அப்படி இன்னும் பார்க்கிறாரு. அவர் நடந்து வரும் பொழுது இப்படி பாக்குறாங்க. ரெண்டு பேரும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டே வர்றாங்களாம். இந்த பக்கம் இருப்பாளா சீதை, இங்க இருப்பாளா, நேரா இருப்பாளா, இங்க இருப்பாளான்னு துருவி கொண்டு வருகிறார்கள். அற்புதமான ஒரு சொல்லை போடுகிறார் கம்பர். பார்க்கின்றனர் கூட நம்ம அதை கடந்து நமக்கு அது தெரியாது. துருவுகின்றனர் அவர்கள். பாட்டை படிக்கிறேன் பாருங்க. தருமமும் தகவும் இவர், தனம் எனும் தகையர் இவர். கருமமும் பிரிது ஓர் பொருள் கருதி அன்று, வேற பொருளை கருதி அன்று. அதன் கருதின் அதுவும் அருமருந்து அணையது இடை அழிவு வந்துள்ளது. அருமருந்து போன்ற ஒன்று இடையில் அழிவு வந்துள்ளது. அதனை இருமருங்கினும் நெடிது துருவுகின்றனர். நல்ல நீளமா பாக்குறாங்களாம். இந்த பக்கம் இருப்பாளா, அந்த பக்கம் இருப்பாளா என்று துருவி கொண்டு வருகிறார்கள் என்று அசஸ் பண்றாரு. யாரு? அனுமர். ஆஞ்சநேயர் அசஸ் பண்ணுகிறார். முகக்குறிப்புகளால், அவர்களுடைய முகக்குறிப்பிலிருந்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் அவர்களை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள உணர்ச்சி, அன்பு உணர்ச்சி பொங்கி பிரவைக்கிறது. அதாவது சில பேரை பார்த்தா நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, இதெல்லாம் பூர்வ ஜென்மாந்திர தொடர்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்களை பார்த்தவுடன் அவரை அறியாமல் ஒரு அன்பு உணர்ச்சியானது பொங்கி பிரவைக்கிறது. உடனே இவர்கள் தர்மமான்கள் என்று அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. சரி, நம்ம நேரா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்பன பலவும் எண்ணி இருவரை எய்தை நோக்கி அன்பினன் உருகுகின்ற உள்ளத்தன். அவர்களை பார்த்தவுடனுடைய உள்ளமானது உருகுகிறது. என்ன ஆர்வத்தோரை முன்பிரிந்து அணையர் தம்மை முன்னினான் என்ன நின்றான். யாரோ ஒருத்தர் முன்னாடி காலத்துல நல்லா பழகி அவர்களை பிரிந்து நேரடியா பார்த்தா, மறுபடி பார்த்தா எப்படி வருமோ அந்த உணர்வோடு அவர்கள் முன்றான் நின்றான். தன் பெருங்குணத்தால் தன்னை தான் அல்லது ஒப்பிலாதான். யாரு? அந்த அனுமன் நின்றான். தன்னுடைய பெருங்குணத்தால் அவனுக்கு அவர்தான் இணை, அவருக்கு அவர்தான் இணை. பெரும் குணத்தில், அறிவில், கேள்வியில், பண்பில், சொல்நயத்தில், அவனுக்கு ஈரத்தில் அவனுக்கு அவன்தான் இணை என்று சொல்லக்கூடிய அனுமன் முன்னாடி யாரையோ பிரிஞ்சு நேரா பார்த்தா என்ன ஒரு அன்புணர்ச்சி வருமோ அந்த அன்புணர்ச்சியோட அவர்கள் முன்னால் போய் நின்றான் என்று சொல்கிறார். இந்த ஓமையை முன்னாடியே நம்ம ராமருக்கும் கம்பர் பயன்படுத்துகிறார். தன்னை அன்றி பிரிதொரு பெரியோர் இல்லாதவன் தர்மம். யாரு? ராமன். அப்படின்னா அவருக்கு அவன்தான் இணை என்கிற ஒரு ஓமையை முன்னாடி சொல்லியிருக்கார் கம்பர். அதை ஒத்த ஒரு ஓமையை இங்கே பயன்படுத்துகிறார். ஆர்வத்தோரை முன்பிரிந்து அணையர்தமை முன்னினான் என நின்றான், சந்தித்தான் நின்றான். தன் பெருங்குணத்தால் தன்னை தான் அல்லது ஒப்பில்லாதவன். அவனுக்கு அவன் தான் இணை, வேற யாரும் அவனுக்கு ஒப்பு சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அனுமன் அவர்கள் முன்னால் போய் நின்றான். போய் நின்று அவர்கள் வரவேற்கிறான். வரவேற்ற உடனே நீ யார் அப்படின்னு ராமன் கேட்கிறார். யார் பணி என்று கேட்கிறார். அவன் இப்ப அந்தனுடைய தான் இருக்கிறார் அனுமர். உடனே சொன்ன உடனே இதுல அற்புதமான பகுதி. இதுல கம்பனுடைய இந்த சொல்நயம், அவருடைய கெட்டிகாரத்தனம் எல்லாம் தெரியும். கவ்வ இன்றாக உங்கள் வரவு என கருணையோனும் எவ்வளி நீங்கியோ இனி யார் என்று கேட்கிறார். யார்? ராமர் நீ யார் என்று கேட்கிறார். சொன்ன உடனே அவர் சொல்றாரு. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அனுமர் என்ன சொல்கிறார்? விடை சொல்கிறார். இது அற்புதமான ஒரு எல்லோரும் சிலாய்க்கிற பாட்டு. ஒரு நேரா பார்த்த உடனே நானா, நான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லலை. அவர் உடனே என்ன சொல்லுகிறார்? ராமனை போடுகிறார். மஞ்சு என திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சு என தகைய ஆகி நளிர் இரும்பணிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காட்டின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமம் அனுமன் வந்தேன். நான் எங்க அம்மா பேர் அஞ்சலை, சஞ்சனை, என் பேர் அனுமன். அப்படிதான் மேட்ரு.
அதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுகிறார்? மஞ்சு என திரண்ட கோல மேனிய, மேகம் போல நீல நிறமுடைய மேனிய, அந்த நிறமுடைய மேனியை கொண்ட ராமனே, மகளிருக்கெல்லாம் நஞ்சு என சொல்லத்தக்க தாமரை மலர்களுக்கு ஒப்பாக விளங்குகின்ற சிவந்த கண்களை உடையவனே. பெண்களுக்கெல்லாம் பார்த்தா நஞ்சு மாதிரி தெரியுதான். ஏன்னா இவன் அவ்வளவு அழகிய கண்கள், தாமரை கண். அவன் கண்ணு வந்து ராத்திரி பூரா முழிச்சு முழிச்சு சிவப்பா இருக்கு. ஆக அந்த சிவந்த தாமரைக்கு ஒப்பாகிய கண்களை உடைய, அது பெண்களுக்கெல்லாம் நஞ்சை போன்ற கண்களை உடைய. அப்படின்னா என்னது? இது வந்து அவனை புகழ்கிறது. கண்களை உடையவனே, நான் வந்து யாரு? அஞ்சனை என்று சொல்லக்கூடிய அஞ்சனை தேவியினுடைய வயிற்றில் வந்தவன், என்னுடைய பேர் அனுமன் என்று அவன் சொல்லுவான். சொன்ன உடனே அடுத்து சொல்லுகிறான், இம்மலை இருந்து வாழும் எருகலில் பல்விரி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவர். இந்த மலையில இருந்து வாழக்கூடிய செம்மல் யாரு? சுக்ரீவன். அவனுக்கு ஏவல் செய்பவன். நும் வரவு நோக்கி விம்மல் ஊற்று அணையன் ஏவ வினவிய வந்தேன். அவங்கள பார்த்த உடனே அவன் என்னை பார்த்து சொல்லி அவங்க யாருன்னு கேட்டுவா என்று சொல்லி வினவ அவர்கள் ஏவிய வண்ணம் நான் இங்கே வந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே ராமன் வந்து அனுமனை மனசுக்குள்ள பாராட்டான். யார் ராமி இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா நான் யாருன்னு கேட்கிற ஒரு கேள்விக்கு அவன் எப்படி பதில் சொல்றான்? இதே வந்து சூர்பனையிட்டையும் கேட்டாரு. யார்? ராமர் கேட்டார், நீ யாரு என்று கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நான் வந்து பெரிய ஆளு, நான் வந்து எங்க அரக்கர், எங்க தேவர்கள் அரக்கர்கள் 3 பேர் அழிஞ்சு ஓடக்கூடிய ராவணனுடைய தங்கை, அப்படி இப்படி பெருமை, அவ பெருமையை தான் சொல்லிட்டு இருந்தாலே தவிர அங்க வந்து ஒரு சரியான ஒரு உரையாடல அவ துவங்கல. ஆனா இங்க பாருங்க, அனுமன் என்ன சொல்லுகிறான்? முதல்ல ராமனை புகழ்கிறான். பெரிய மனுஷனை முதல்ல புகழன் போய், ஒரு பெரிய மனுஷனை பார்த்தா முதல்ல பார்த்த உடனே ஒரு பொண்ணாடை எடுத்து போட்டுறான். அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் முதல்ல. அப்பதான் அவன் நம்ம என்ன சொல்றவனே கேட்க ரெடி ஆவாங்க. அப்படி ஒரு பெரிய மனிதனை பார்க்கிற பொழுது அவரை புகழ்ந்து பேசுகிறார். உன்னுடைய அழகான நிறத்தை உடைய உடல் மஞ்சு மேகம் போன்ற நிறத்தை உடையவனே, பெண்களுக்கெல்லாம் நஞ்சாக விளங்கக்கூடிய அழகிய கண்களை உடையவனே, நான் வந்து அஞ்சனை வயிற்றுல பிறந்தேன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அடுத்து, சும்மா வரலப்பா, நான் வந்து என் ராஜா சொன்னாரு. அதே மாதிரி அவர் சாதாரண ஆள் கிடையாது, ராஜாவுக்கு முக்கியமான ஆள். அவர் வந்து உங்களுக்கு யாருன்னு பார்க்க சொன்னாரு, அதனால நான் நேரா வந்தேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாதுரியமா அவர் பேசுறதை கேட்ட உடனே ராமன் வந்து மனசுக்குள்ள பாராட்டுறான். யார் யாரு இவ்வளவு கெட்டிக்காரத்தமா பேசுறாங்க? நான் கேட்ட ஒரு கேள்வி இவ்வளவு அழகா சொல்றாங்க. மாற்றம் அது உரைத்தலோடும் வரிசிலை குடிசில் மைந்தன் தேற்ற முற்று இவனில் ஊங்கு செவ்வியோர் இன்மை தேவி ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையா என்று விளம்பலுற்றான் எழுதுறாரு. அதாவது இந்த அனுமன் இருக்கான, இந்த அனுமன், இந்த சின்ன பையன் அந்தன் இருக்கான, யாருன்னா ஆற்றல் உடையவன். நிறைவுன்னா அந்த மெச்சூரிட்டி. கல்வி அமைதி, கல்வி அமைதினா நிறைய தெரிஞ்சு அந்த தெரிஞ்சதன் மூலமாக அமைதி. அறிவு, கல்வி வேற அறிவு வேற, அறிவு உடையவன். இவை அத்தனையும் வேற்றுமை, தனித்தனியாக இல்லை, அத்தனையும் ஒன்றாக இணைந்த தன்மையாக இருக்கிறான் இவன் அப்படின்னு உணர்ந்து கொண்டு மனசுக்குள்ள அவனை நினைச்சு பாராட்டி, அனுமன் நினைத்து பாராட்டி மேற்கொண்டு ராமன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உடனே லட்சுமணன் புகழ்றாரு. எல்லா கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்ற அன்றே யார்கள் இச்சொல்லின் செல்வன் என்று லட்சுமணன் சொல்றாரு. யாருப்பா அவர் சொல்லின் செல்வனா இருக்கானே, அவர் சொல்றதை கேட்டா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, அப்படி கேட்க கேட்க இனிமையா இருக்கு, அவ்வளவு அற்புதமா நம்ம உள்ளங்களை கவர்கிற வரை சொல்லுகிறாரு. நிறைய பாடல்கள் அவர் சொல்லுகிறார், அதனால நம்ம காவி போயிடுறோம். யார் என்றால் இது வந்து பேசுறதே வந்து நமக்கு அவ்வளவு இனிமையா இருக்கிறது. யார் இந்த சொல்லின் செல்வன்? கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி. அதாவது கலைகள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் ஒன்றாக திறந்து சொல்லாலே தோன்றிட்டு, அவன் சொல்லுல எல்லாமே வெளிப்படுது. அவன் சொல்லுல எல்லாமே வெளிப்படுது. எப்படி சொல்லணும்னா, நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், கேஜிஆர் அவர்களை சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், ஊர்ல லட்டு இருக்கு, லட்டு வந்து வெறுமனே பூந்தியில பிடிப்பாங்க. நான் இந்த கோயம்புத்தூர்ல ஒரு தடவை போகும்போது 2 லட்டு வச்சிருந்தேன். இதுக்கு என்னடா வித்தியாசம்? இது வந்து ஒரு ரேட்டு சொன்னா, 1/4 கிலோ 200 ரூபான்னா அது 300 ரூபாங்க. இது என்னடா 200 ரூபா 300 ரூபா? இது வெறும் பூந்தியை ஒன்னா பிடிச்சது சார், அதுல பாதாமு முந்திரி அதெல்லாம் போட்டிருக்கோம் நாங்க, அதனால அது 300 ரூபாய் என்று சொன்னாங்க. அப்படி என்ன சொன்னா, லட்டு சாப்பிடும் போதே அதுல 2 முந்திரியும் சேர்ந்து வரணும். அது போல இவர் சொல்லுகிற போதே அந்த வேத கலைகளும்
வேத கடலும் கல்லாத கலையும் கலந்து வருகிறது. யார் இந்த சொல்லின் செல்வன் என்று போடுகிறார் ராமர். அனுமனை பார்த்து அப்படியே அசந்து போகிறார் அவனுடைய தன்மையை. உடனே ராமன் வந்து சரி அப்படியா, நாங்க வந்து நாங்க இப்படிப்பட்டவங்க என்று லட்சுமணன் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சுக்ரீவனை காட்டு, எங்களுக்கு காட்டு என்று கேட்கிறான். காட்ட உடனே சொன்ன உடனே அனுமன் வந்து உடனே சுக்ரீவன் யாருன்னு அவனுக்கு முதல்ல சொல்றான். கூட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்ல, நம்ம ராஜாவை கூட்டு போறதுக்கு முன்னாடி ராஜாவை பறித்து வரலாறு சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி சுக்ரீவனுக்கு வந்து இவர் இங்க வந்து இருக்கிற அந்த மலையில இருக்காரு, மகிந்த மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில் வந்திருக்கிறார். அவர் வந்து வாலியினுடைய தம்பி, இந்த வானரங்களுக்கு தலைவராக இருக்கிறார். அவர் வந்து அவருக்கு வந்து சில பிரச்சனை இருக்கு, அவர்களை தீர்ப்பதற்கு நீங்கள் உதவினால் நன்றாக இருக்கும் என்று அவனுடைய வரலாறு. நடுங்கினருக்கு அபயம் நல்கும் அதனையும் நல்லது உண்டோ. நடுங்கியவாக இருக்கிறான், அவனுக்கு அபயம் நல்வதை காட்டும் நல்லது இருக்கா, நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று அனுமன் கேட்கிறார். உடனே அனுமன் வந்து இவர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது லட்சுமணன் வந்து தன்னை பத்தி சொல்றான். தன்னை பத்தி சொன்ன உடனே அனுமன் வந்து உடனே வணங்குகிறான். ராமனை பார்த்து இப்போதான் வணங்குறான். வணங்குற உடனே ராமர் ஒரு ஸ்டெப் பேக் அடிக்கிறார். நீ எப்ப என்ன வணங்குற? ஒரு அந்தணன் வந்து அடுத்தவர்களே வணங்கக்கூடாது, அது அந்த காலத்துக்கு ஏறி. நீ ஒரு அந்தணன், எதற்காக நீ வணங்குகிறாய்? நீ இவ்வளவு எல்லாமே நல்லா பேசினா, எல்லாம் நல்லா தெளிவா சொன்ன, எல்லாமே விவரமா பேசுற, நீ எதுக்கு என்ன வணங்குகிறாய் என்று ஆச்சரியப்படுகிறார் ராமர். உடனே அனுமர் சொல்லுகிறார், நானும் ஒரு வானர் இனத்தினன் தான், நான் வந்து ஒரு குரங்குதான் நானும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மிகப்பெரிய உருவை காட்டுகிறார். ராமனுக்கு வந்து அந்த உருவை காட்டுகிறார். பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது ராமனுக்கு. உடனே அவர்கள் வந்து அவரை பார்த்த உடனே ராமனுடைய அனுமர் வந்து பேரூர் கொண்டு நிற்கிறார். அதை பார்த்தவுடன் வியந்து ராமன் வந்து புகழ்ந்து பேசுகிறார். நாட்படா மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐயா குரங்கு உருக்கொண்டது சொல்றாரு. நாள்படா மறைகளாலும், காலகாலத்திற்கு அழியாத அந்த மறைகள் அத்தனையாலும், நவைப்படா ஞானத்தாலும், அந்த ஞானம் அறிவு என்றைக்கும் இருக்கக்கூடிய சுவை குன்றாத அந்த ஞானம் அதாலும், கோட்படா பதமே அவற்றால் கோல்படா பதமே அவற்றால் எல்லை காண முடியாத ஒரு செயல், ஒரு பதம், ஒரு பொருள், அது குரங்கு வடிவில் வந்தது, இந்த குரங்கு உருக்கொண்டது என்று பாடுகிறார். ராமன் வந்து அதை பார்த்தோன்னா என்னடா அது இப்படிப்பட்ட உடம்பு வந்து வேதங்களாலும் இவனை எல்லை காண முடியாது, ஞானத்தாலும் எல்லை காண முடியாது, இப்படி எல்லாம் எல்லை காண முடியாத ஒன்றுதான் குரங்காக இங்கே வந்து நம்ம முன்னாடி நிற்குது என்று அவரை பார்த்து வியந்து ராம சொல்லுகிறார். சொன்னதுக்கு அப்புறம் பிடிச்சு போயிடுது, ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஒரு நல்ல ஒரு மீட்டிங், நல்ல ஒரு சந்திப்பு. இவருக்கு அவரை பிடிச்சு போயிட்டு அவருக்கு இது போட்டு அழைத்து கொண்டு போகிறார். அடுத்து நட்பு போட்படலம் வந்துடுறான். இங்க வந்து அனுமனுக்கு மகிழ்ச்சி தாண்டலை. சரி நம்ம ஆளுக்கு வந்து நல்ல ஆளை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கூட்டி போய் மகிழ்ச்சியோடு சென்று சுக்ரீவனை பார்த்து, இவ்வளவு பயந்தியப்பா, எதுக்குப்பா பயந்த, உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு, வாலிக்கு காலன் வந்துட்டான், உனக்கு நல்ல காலம், வாலிக்கு காலன் வந்தான் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே அனுமன் வந்து ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரை பத்தி அவர்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அவர் கேட்கிறார், யார் இவர்கள் என்று கேட்கிறார். உடனே ராமனுடைய வரலாறு ரொம்ப சுருக்கமா சொல்றார். மாயையால், நல்ல பாட்டு இது, மாயையால், இதுல வந்து இந்த அனுமனுடைய கெட்டிக்காரத்தனம் பாட்டு கவனிங்க. மாயையால் மதியிலா நிருதர்கோன் மனைவியை தீய கான் நெறியின் உய்த்தனன். மாயையால என்ன, தந்திரத்தால, மதியிலா நிருதர்கோன், அதாவது புத்தி இல்லாத அந்த அரக்கர் தலைவன் ராவணன். அவன் புத்தி இருந்தா பண்ணுவானா, இவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்களை பழச்சுக்குவானா, புத்தி கேட்டவன். அதனால மதியிலாம் அரக்கர்கோன் நிருதர்கோன் மனைவியை தீய நான் கான் நெறியின் உய்த்தனன். இவர்களுடைய மனைவியை வந்து தீய கான், ஏன்னா அந்த வனம் வந்து கொடுமையான வனமாகி போச்சு, ஏன்னா தீமைகள் நடந்த வனமாகி போச்சு, அதுல போய் எடுத்தான். அவள் தேடுவார், இவர்கள் வந்து அவர்களை தேடுகிறார்கள். ஐயா, தவம் இழைத்து உடமையால் நெடுமணம் தூய உடையால் உறைவினை துணுக்குவார். அதாவது நீ செஞ்ச தவத்தினால அவர்கள் உன்கிட்ட வந்து உன்னுடைய உறவை நாடுகிறார்கள் என்று ராமலட்சுமணர் சொல்கிறார். மாயையால், சந்திரத்தால புத்தி இல்லாத அந்த ராவணன் போய் அவங்க மனைவியை தூக்கி விட்டான். அவளை தேடி வருகிற இவர்கள் நீ செஞ்ச நல்ல காரியத்தினால, புண்ணியத்தால உன்னுடைய உதவியை தேடுகிறார்கள். அதாவது இப்போ பாருங்க, இப்ப இது எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உன் உறவை தேடுகிறார்கள் என்று சொல்லியிருந்தா
என்ன சொல்லிருக்கலாம், அட போயா நீ வேற வேலை இல்ல, நானே எங்க அண்ணனுக்கு பயந்துட்டு இருக்கேன், இவங்க யாரு, இவங்க கூட இந்த சண்டை போட முடியும் சொல்லியிருக்கலாம். இவர் என்ன சொல்லுகிறார், நீ செய்த தவத்தின் காரணமாக இங்கே வந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்ப சுக்ரீவனுக்கு ஒரு ஆர்வம் வருது. அப்ப நமக்கு ஏதோ பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு வழி வந்திருக்கு. காலன் உனக்கு காலம் நல்ல காலம், வாலிக்கு காலன் வந்தான்னு முதலே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. இதெல்லாம் அனுமருடைய அந்த சொல் திறம். அது அழகாக பேசுகிறார்கள். என்ன அப்படி சொன்ன உடனே உடனே அவனை கூட்டிக் கொண்டு அனுமன் சுக்ரீவனை அழைகிறான். அப்பொழுது அவன் சுக்ரீவன் ராமனை பார்க்கிறான். பார்க்கிற உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிருக்கீங்க, சாதாரண ஆள் இல்லை, இவன் சாதாரண ஆள் இல்லை. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய திருமால் தான் இங்கே மனிதனாக இங்கே வந்திருக்கிறான் என்று சுக்ரீவனுக்கு விளங்கி விடுகிறது. ஒரு அற்புதமான ஒரு வரி போடுறார் ராமர். மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரி. தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் அன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானுடர் ஆகி மண்ணோய் ஆறுகுள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறுகுல குழுவையெல்லாம் மானுடம் வென்றதன்றே என்று கம்பர் பாடுகிறார். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய திருமால் தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் இருக்காரு, பூலோகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சிவன் நான்முகன் என்றெல்லாம் தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அந்த கடவுள்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி பெறுவதாக ஒரு உருவம் எடுக்காமல் மானிட குலத்திலே பிறந்து தீமை அழிப்பதற்கு நன்மையை விளைப்பதற்காக மானிட குலத்திலே பிறந்திருக்கிறாங்க. எல்லா குலங்களையும் விட்டு மானிட குலத்திலே பிறந்திருக்கிறார். ஆகவே மானிட குலம் வென்றது. ஒரு கடவுளை தன்னிடம் வருவிக்கப்பட்டதால் மானிட குலம் வென்றது, மானுடம் வென்றதம்மா. ஒரு அற்புதமான தலைப்பு, நிறைய புத்தகங்கள் பேச்சுக்கள்லாம் இருக்கு. மானுடம் வென்றதம்மா என்கிற அந்த ஒரு சொல்லாடல் இந்த பாடல்ல இருக்கு. அப்படி சுக்ரீவன் பார்த்த உடனே முடிவு பண்ணுறான், இவன் தேவர் கோல், இவன் திருமால் மாதிரிதான் இருக்கார் என்று அவனை பார்த்தவுடன் முடிவு செய்கிறான். பார்க்கிறார். பார்த்த உடனே சுக்ரீவன் அவரை வரவேற்கிறார், ராமன் அவர்களை வரவேற்கிறார். 2 பேரும் ஒன்னா இருந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க சேர்றது எப்படி இருக்குன்னா, அது ஒரு அற்புதமான பாட்டு, விளக்குனா பேச போயிடும். அதாவது இருளை நீக்க வந்த ஒளி, இருளை நீக்க வந்த ஒளி ஒன்றாக 2 ஒளிகள் ஒன்றாக சேர்ந்தது மாதிரி இருக்கான். ஒரு அமாவாசை இரவுல சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பதாக ஐதீகம். அது போல சூரியனை போன்ற ராமனும் சுக்ரீவனை சந்திரனை போன்ற சுக்ரீவனும் ஒன்றாக சேர்ந்தது போல அவர்கள் சந்திப்பு இருந்தது என்று கம்பர் அங்கே எழுதுகிறார். கல்வியோடு ஞானம் சேர்ந்தது போல அங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். சுக்ரீவன் உடனே ராமனை பாராட்டுறான், உங்களை மாதிரி உண்டான். ராமர் தன்னுடைய வரலாறை சொல்லுகிறார். சொன்ன உடனே சுக்ரீவன் தன்னுடைய வரலாறை சொல்லி அவன்கிட்ட சரணடைகிறான். இந்த மாதிரி மாயாவின்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் எங்க அண்ணன்ட்ட சண்டைக்கு வந்தான். எங்க அண்ணன் பாலி மிகப்பெரிய ஆளு. அவனை சண்டைக்கு வந்தான். அவனை துரத்திக்கிட்டு போனான். போன உடனே வாலிக்கு ஒரு வரம் இருக்கிறது. தன்னோட மோதல்களுடைய பலத்தில் பாதி பலம் அவனுக்கு போய்விடும். அப்படி போகிற போது அந்த மாயாவியால அவனை இது பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியலன்னா ஓடி போய் ஒரு குகைக்குள்ள போய் பூந்துட்டான், பாதாள லோகத்துக்கு போயிட்டான். போன உடனே அந்த கோபம் குறையாம வாலி என்ன பண்ணா, அவனை துரத்தி கொண்டு போகிறான். பின்னாடியே போன சுக்ரீவன்ட்ட நான் இங்க அவனை அடிச்சு கொண்டுட்டு வர்றேன், அது வரைக்கும் இந்த குகை வாயில காவலர் என்று சொல்லிவிட்டு போகிறான். உள்ள போய் 28 மாதங்கள் வரல. 28 மாதங்கள் சண்டை போடுறான். சண்டை போட்ட உடனே சுக்ரீவன் இயற்கையாவே கொஞ்சம் பயந்தாள். அண்ணன் ஏதோ இதாயிடுச்சு, இறந்துட்டான் போல இருக்கு, அவன் கொண்டுட்டான் போல இருக்கு, இல்லாட்டி நேரம் வந்திருப்பானே. எல்லாரையும் ஒரு பொழுதில் கொள்ளுகிற ஆற்றலுடையவன் வாலி. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, சரி கொண்டுட்டான் போல இருக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், சுக்ரீவன் நான் போய் பார்க்கிறேன், பார்த்து எங்க அண்ணனை கொண்டு வரேன். முதல்ல சொன்ன பாருங்க ஒரு கதை, அந்த கதை மாதிரிதான். அந்த உள்ள போய் எங்க அண்ணனை தூக்கி கொண்டு வருகிறேன், அவனை கொன்று விட்டு, மாயாவையை கொன்று விட்டு அவனை தூக்கி கொண்டு வரேன்னு போறான். போகிற பொழுது அங்க இருக்கிற எல்லாரும் தடுக்கிறாங்க. அவங்க, நீ என்னப்பா நீ விட்டு போனீங்கன்னா இங்க நாட்டை யார் ஆளுவது, அவன் அண்ணன் இறந்துட்டானா இப்ப இந்த நாட்டை ஆள வேண்டும்ல, யாருக்கு? அதெல்லாம் இல்ல எங்க அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்கு, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னு தடுக்கிறாங்க எல்லாரும். கத்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம சரி வாங்கன்னு கூட்டிட்டு வராங்க. அப்ப எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், அந்த குகை வாயிலை மூடி விடு, ஏன்னா இங்க மாயாவி அவனை கொண்டு விட்டு வெளியே வரும் பொழுது அவன் வெளியே வராம உள்ளே சிக்கிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த குகை வாயிலை கல்லா வச்சு அடுக்கி மூடுகிறார்கள். அரை மனசோட சுக்ரீவனை ஒத்துக்கொள்கிறான், அதை மூடிக்கொண்டு வெளியே வருகிறான். அவன் அரசாட்சி செய்கிறான். பட்டம் சூட்டி கொண்டான் என்று இல்லை, அரசாட்சி மட்டும் தான் செய்யறான், பட்டம் செய்யல. பார்த்துக்கிட்டு இருக்கான். 28 மாசம் போட்டி போட்டு சண்டை போட்டு அவனை அடிச்சு கொண்டுட்டு, யாரு மாயாவி அடிச்சு கொண்டு விட்டு வாலி வருகிற பொழுது அந்த குகை வாய் முடிக்கிறது. கோபம் தாங்க முடியல. அவன் ஒரு உதவ வச்ச உடனே காத்துல பறக்கிற தூசி மாதிரி அந்த பாறைகள் எல்லாம் விலகி ஓடணும்.
வந்ததுக்கு அப்புறம் நேரா வந்து சுக்ரீவனை பார்த்து என்னடா செஞ்ச என்னை விட்டுட்டு நீ வந்து நாட்டை எடுத்துக்கணும் ஆசைப்படுறியாரு ஓங்கிய கையோட அவனை துரத்தி கொண்டு வந்தான். ஓங்கி துரத்தி கொண்டு வரணும்னு அவன் பயந்து ஓடி போய் இந்த மலையில வந்து ஒழிஞ்சிட்டு இந்த மலைக்கு மட்டும் வாலி வர முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு சாபம் இருக்குது. துந்துபி என்று ஒருத்தனை பார்க்க போறோம் அடுத்த படலத்துல. அந்த துந்துபி வந்து கொலை பண்ணுகிற பொழுது அவனுடைய உடம்பு தூக்கி இங்கே போட்டுருவான். அப்போ தவம் செய்யக்கூடிய ஒரு முனிவர் வந்து அதுல கோவப்பட்டு அவனை சாபம் கொடுத்துவார். நீ மட்டும் இந்த பக்கம் வந்தியன்னா நீ மண்டை வெடி செத்து போயிடுவ அப்படின்னு. அதனால இந்த மலைக்கு மட்டும் வாலி வரமாட்டான். ஆகவே அந்த ஒரு தைரியத்துல நான் அந்த மலையில ஒளிஞ்சு வாழ்றேன் அன்னிலிருந்து என்று சொல்லி தன்னுடைய கதையை சொல்றான். முரனுடைய தட கை ஓச்சி முன்னவன் தன் கையை ஓங்கி கொண்டு முன்னவன் எங்க அண்ணன் பின் வந்தேனே அவன் பின்னாடி வந்த என்ன தம்பிய இருள்நிலை புறத்தின் காரும் உலகு எங்கும் தொடர உலகம் பூரா என்னை துரத்தினான் தொடர இக்குன்று அரண் உடைத்து ஆகி உயிர்ந்தேன். இந்த மலையில வந்து எப்படியோ வந்து உயிர்ந்தேன் தப்பிச்சேன். தரன் முனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தருமம் என்றான். நான் உன்கிட்ட சரணாயிட்டேன் என்னை நீ தாங்கணும் என்று தருமம் என்றான். அவன் சொல்றான் யாரு நம்ம சுக்ரீவன் சொல்றான். உடனே ராமன் வந்து சுக்ரீவனை நண்பனாக கொள்கிறான். நான் சொன்ன மாதிரி நட்புக்கு ஒரு இலக்கணமாக நண்பனாக கொள்கிறான் என்ற குரங்கு வேந்தை ராமனும் இறங்கி நோக்கி ராமன் ஒரு ஒரு என்ன சொல்றான்னா ஒரு இரக்கத்தோட பாக்குறான். அந்த இறங்கி நோக்கிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப யோசிக்கலாம். இறங்கி நோக்கி அப்ப நினைச்சிருப்பா ராம நமக்கு நல்ல தம்பி இருக்கமே நம்ம எப்படி இருக்கோம் அரசை விட்டுட்டு வந்த அண்ணன் இங்க தம்பி வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்ற தம்பி நம்ம எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கோம் நம்ம எப்படி கொடுத்து வச்சவனா இருக்கோம் பாவம் இவங்க அண்ணன் வந்து இவனை போட்டு கொலை வந்திருக்கானு இறங்கி நோக்கி அப்பதான் சொல்றாரு உன் தனக்கு உரிய இன்ப துன்பங்கள் உள்ள முன்னால் சென்றது போக மேல் வந்து உருவன தீர்ப்பல் அண்ணன் நின்றன எனக்கும் நிற்கும் நேர் என மொழியும் நேரான்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி போன துன்பத்தெல்லாம் மறந்துருப்பான். இனிமே உனக்கு துன்பம் வந்துச்சுன்னா அது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும். இனிமேல் துன்பம் வந்தால் அது உன் துன்பம் அல்ல என் துன்பம் என்று ராமன் அங்கே வாக்கு கொடுக்கிறார். மற்ற இனி உரைப்பது என்ன இனிமே என்ன சொல்றது வானிடை மண்ணில் என்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரேனும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். உன்னோட சண்டை போடுறவன் எனக்கு சண்டைக்காரன். உன்னோட சேர்ந்தவர்கள் தீயவராக இருந்தாலும் அவர்கள் எனக்கும் உற்றார் உன்னை சேர்ந்தவர். இது வந்து தீயவரை ஏற்றுக்கொள்வாரா இல்ல அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஒருத்தனை வந்து ஒருத்தன் இதான் நட்புடைய இலக்கணம். அற்புதமான பாட்டு. ஒருத்தன் ஒரு வியாபாரம் பண்றான் தற்கொலை பண்ணிக்க போறான். அப்ப என்ன பண்ணுவான் ஒரு நண்பன் ஓடி போய் என்ன பண்ணுவான் எவ்வளோடா 10 லட்சம் ஆகிட்டு நான் போய் அரேஞ்ச் பண்ணி தரேன்டா. இவன்கிட்ட 10 ரூபா பணம் இருக்காது. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறான் 10 லட்சம் தரடா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்டா. அவனை தற்கொலையில இருந்து காப்பாற்றணும். காப்பாத்தி கொண்டு வந்து அவனை சரி பண்ணி 10 லட்சத்துக்கு ஒரு 4 லட்சத்தை ரெடி பண்ணி அவனை வந்து தேர்த்தி அவனை சரி பண்ற கதையா ஒரு சொல்லுகிறார். அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குறார். உன்னை செற்றவர் என்னை செற்றார் உன் எதிரி என் எதிரி உன்னை உற்றவர் தீயரே எனினும் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் உயிர் துணைவன் என்றார். என்னுடைய கிளை என்னுடைய சொந்தமெல்லாம் என்னுடைய கிளை உன் கிளை எனது உன்னுடைய கிளை எனதுன்னா உன்னுடைய கிளை உன்னுடைய படை உன்னுடைய இது சொந்தம் எல்லாமே என்னது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் என்னுடைய சேர்ந்த சொந்தக்காரங்க எல்லாம் உன்னுடைய சேர்ந்த நீ என் உயிர் துணைவன் நீ என் உயிர் துணைவன். இதே வார்த்தையை தான் குகன்ட்ட சொன்னான். இளையோன் உன்னிலையோன் நீ என் உயிர் துணைவன் என்று சொன்னான் குகன்ட்ட. அதே வார்த்தையை வந்து இங்கேயும் சுக்ரீவன் சொல்லி அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுறார் ராமன். இறங்கி நோக்கி வர்ற பாட்டை பார்த்தோன்னா கவலைப்பட்டு உடனே ராமன் சுக்ரீவனாக்கு சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வானர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆகிறது. அனுமன் வந்து சுக்ரீவனுடைய மாளிகைக்கு ராமனை அழைக்கிறான். ராமன் அங்கே போகிறான். போய் நீராடி இந்த காய் கனிகள் இதெல்லாத்தையும் விருந்து வைக்கிறார்கள். விருந்தை சாப்பிடுகிறான். சாப்பிடும் பொழுதுதான் இவன் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் என் பொண்ணே காணும் அவன் மனைவியை காணும் என்கிற பொழுது இவனும் மனைவியை பிறந்திருக்கிறானோ என்று ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு கேட்கிறான். கேட்ட உடனே பொருந்து நான் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துலாய் போலோ நீயும் பின் மனையை வந்து நீனு பிரிஞ்சிருக்கிறியா மனைவியை நீனு பிரிஞ்சிருக்கிறாயா என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் சுக்ரீவன் நிலைய அனுமன் சொல்றான். சுக்ரீவன் வாயில சொல்லல அனுமன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா வாலியை பத்தி சொல்றான். அப்பதான் வாலி இன்ட்ரோடியூஸ் பண்றான். இதுல கட்டிக்காரதான் பாருங்க. ஒருத்தனுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து என்னுடைய எதிர்பார்ப்பை ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன்கிட்ட நேரடியா போய் நம்மளுடைய எது சொன்னோம்னா வேலைக்கு ஆகாது. அவன் கூப்பிட்டு உபசரிச்சு விருந்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கவலையை சொல்லணும். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு நிறைஞ்சு அவன் நமக்கு நல்லது பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இது. அப்படி வந்து அவர் விருந்து கொடுத்ததுக்கு பிறகு இப்ப அனுமர் சொல்றாரு எல்லாத்தையும் சொல்லுகிறார். இன்னொருத்தருக்கு அவங்க அண்ணன் சாதாரண ஆள் இல்லை அவனை பத்தி சொல்லுகிறார்.
நிலமும் நீளமாய் நீருமாய் நெருப்பும் காற்றும் என உழைவில் பூதம் 4 உடைய ஆற்றலாம். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மட்டும் விட்டாங்க. 4 பூதத்தையும் சேர்ந்த ஆற்றல் உடையவன். மலையிலிருந்து இந்த மலைக்கு, ஒரு மலையிலிருந்து அந்த மலைக்கு, ஒரு திக்கில் உள்ள மலையிலிருந்து அந்த திக்கில் உள்ள மலைக்கு கடல்களை 7 கடல்களை தாண்டி தாண்டக்கூடிய சக்தி படைத்தவன். கால் செல்லாத அவன் முன்னர். அவன் முன்னால காத்து போகாது. அவன் காத்து வந்து காத்தினுடைய வேகம் வந்து அவன் முன்னாடி வேகமா இருக்காது. அவனை தடுக்க முடியாது. அதாவது இவன் வேகத்துக்கு முன்னாலே காற்று வேகம் நிற்காது. இப்ப இந்த புயல் காற்றுக்கு பயந்து எல்லா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கும். கால் செல்லாத அந்த காற்று கூட அவனுக்கு தோற்று போகும். கந்த வேல் செல்லாத அவனுடைய மார்பில் கந்தனுடைய வேல் மாமரத்தை அதற்கு குகன் மரமாகி நின்ற பொழுது அதனை புலந்த கந்தனுடைய வேல் கூட அவன் மார்பில் செல்லாது. வென்றியான் வால் செல்லாத வாய் அல்லது ராவணன் கோல் செல்லாது அவன் குடை செல்லாது அருள். என்ன அவன் வால் எங்கெல்லாம் போகுதோ அவன் வால் போற இடத்துல கூட ராவணனுடைய கோல் செல்லாது, ராவணனுடைய ஆட்சி செல்லாது. அப்படின்னா அவன் பயந்து ஓடி ஒழிஞ்சிருவான். வாலிக்கு பயந்தவன் இல்ல ராவணன், வாலினுடைய வாளுக்கே பயந்தவன் ராவணன். அந்த அளவு வீரன் என்று வாலியை பற்றி சொல்லுகிறான். நீ சாதாரண ஆள் கூட நாங்க சண்டை போட்டு நாங்க வெளியே வந்து உட்கார்ந்துலப்பா, அவன் அப்பேற்பட்ட ஆளு. ஒரு நாள் வந்து ராவணன் வந்து ஒரு நாள் சண்டைக்கு வந்தான். அப்ப சிவபூஜையில் இருந்தான். சண்டைக்கு வந்த ராவணன் வாடா சண்டைக்கு என்று வாலியை அழைத்தான். அப்பொழுது ராவணன் தன் வாளால் கட்டிக்கொண்டு 8 திசைக்கும் 8 திசைகளுக்கும் தாவி தாவி எண்முகத்தான் யாரு சிவனை வந்து கும்பிடுவது வாலினுடைய பழக்கம். அப்படி இவனை வாலியில கட்டிக்கொண்டு 8 திசைக்கும் தவணான். தவணத்துல என்ன அடிபட்டிருப்பான் யாரு? ராவணன். ஒருத்தன் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்ட கீழே விழுந்து அடிபட்டா மண்டையில அடிபட்டா எப்படி இருக்கும்? எப்படி அதான் ஹெட் இன்ஜுரி சொல்லுவான். பாவம் அவனுக்கு 10 மண்டை. அப்ப 10 மண்டையில அடிபட்டிருக்காது. 8 திசையில தவணத்துல அப்படி படாத பாடுபட்டு அதுல பயந்து ஓடுனாள் ராவணன். அதனாலதான் வாலினுடைய வால் செல்கிற திசையில் கூட ராவனுடைய கோல் செல்லாது. அப்படிப்பட்ட வீரர் யாரு? வாலி. சொல்றான் உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். உரிமை என்று சொல்லக்கூடிய சுக்ரீவனுடைய தாய் மாமனுடைய மகள் உரிமை. அந்த உரிமையை வந்து சுக்ரீவனுடைய மனைவி அவளையும் வாலி விரும்பினான். இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கர்மம் இங்குது என் கடவுள் என்றான். இவன் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய அரசையும் இளவரச பட்டத்தையும் இழந்தான், தன் மனைவியும் இழந்தான், அத்தனையும் இழந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறான். அவன் எங்களை காப்பாற்றுவது உங்கள் கடன் என்று அனுமர் வந்து சுக்ரீவனுடைய கதையை, சோக கதையை சொல்லுகிறார். சொன்ன ராமனுக்கு கோபம் வந்துருது. கோபம் வந்து என்ன சொல்லுகிறான்? தலைமையோடு நீ தாரமும் உனக்கு இன்று தருவேன். அதாவது அரசு தலைமையையும் தாரத்தையும் உனக்கு நான் மீட்டு தருவேன். புலமையோய் உன் உறைவிடம் காட்டு. புலமையோய் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்து அமைதியாக இருக்கிறவனே உன்னுடைய உறைவிடத்தை காட்டு. அவன் எங்கே இருக்கான்? அவன் வாலியை இருந்து உறைவிடத்தை எனக்கு காட்டு என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே போவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அனுமனுக்கு வந்து சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னப்பா இவங்க வந்து இதை பண்ண முடியுமா? இவங்களால எதுவும் பண்ண முடியுமா? இவர்கள் வந்து வாலியை போய் சண்டை போடுறாங்கிறாங்களே, இவங்களால முடியுமா என்று ஒரு சின்ன சந்தேகம் சுக்ரீவனுக்கு வருகிறது. அப்பொழுது அனுமர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. இல்ல அவங்க கெட்டிக்கார மாதிரிதான் இருக்குன்னு. இருந்தாலும் அனுமன் வந்து தன்னுடைய புத்தி கூர்மையால் ஒரு உபாயம் சொல்லுகிறான். என்ன சொல்லுவாங்க சொன்னால், இந்த மராமரம் இருக்கு பாருங்க, அது பெரிய மராமரம். இதை வந்து ஒண்ணு தொலைக்கிறது கூட பெரிய விஷயம். பெரிய மரங்கள் காலத்துக்கு 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மராமரங்கள். இந்த மரங்கள்ல ஒண்ணு அவனுடைய அம்பு தொலைத்து விட்டதற்கு சொன்னால் வாலியை கொன்று விடுவது அந்த அம்புக்கு சாத்தியம் என்று நான் நம்பலாம். ஆகவே நீங்க வந்து அந்த மராமரத்தை அவனை வந்து அம்புவிட சொல்லி அவனுடைய ஆற்றலை சோதிக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். சொன்ன உடனே பைய போயிட்டு சுக்ரீவர் போய் சொல்லுகிறாங்க, இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து சாதாரண ஆளுல உங்களை தப்பா நினைக்காதீங்க, நாங்க உங்களுடைய ஆற்றலை குறைச்சி மதிப்பிடல, ஆனாலும் இந்த மராமரத்தை உங்கள் அம்பு துளைத்து விட்டால் வாலியை கொள்வது எளிது என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கும் என்று கேட்கிறார். கேட்ட உடனே ராமன் வந்து உடனே இசைகிறார். இந்த மராமர படலம் இப்ப வந்துட்டான். இதுல வந்து மராமரங்களை பத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பாடல்கள்ல வந்து கம்பர் வர்ணிக்கிறார். ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்றேன். எப்படின்னா, ஊழி பேரிலும் பேர்வில்லை, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும், அதாவது அந்த பூகம்பமே வந்தா கூட இந்த மராமரம் விழுவாரம். அப்படி ஆழ ஊன்றி போயிருக்கக்கூடிய மராமரங்கள்.
ஆழி மாநிலம் தாங்கிய அருங்குல கிரிகள் 7ம் ஆண்டு சென்று ஒரு வழி நின்றன ஏய்ந்த. இந்த பூமியை தாங்கக்கூடியது 7 மலை இருக்கான். அந்த பூமியை வந்து தாங்கிக் கொண்டு 7 மலைகள் இருக்கலாம். அந்த 7 மலைகளை ஒத்த மராமரங்கள் அவை. அந்த மராமரங்கள். அந்த மராமரங்களை போன்று அவ்வளவு பெரிய மரங்கள், ஆஜாகமான மரங்கள், 1000 மரங்கள் இருக்க மரங்கள். அதுல அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? ஒரு 8 எத்தனை பாடல் சொன்னேன்? 8 பாடல்கள் அவர் வறுமை பண்றார். உடனே அதை பார்த்த உடனே ராமன் வந்து நானூறு எழுப்புறான். எழுப்பிட்டு மராமரங்களை எரிகிறார். ஒரு அம்பு விடுகிறார். அந்த அம்பு வந்து 7 மாமரம் உருவி 7 மாமரம் அந்த ஒண்ணுதான் விட சொன்னார் அவரு சுக்ரீவன். இவை விட்ட அம்பு 7ஐயும் உருவி கீழ் உலகம் என்று இசைக்கும் 7ம் ஊடு புக்கு உருவி பின் உடனடுத்து இயன்ற எழ இடாமையால் மீண்டது அராகவன் பகழி. 7 கண்டபின் உருவுமால் ஒழிவது அன்று இன்னும். அற்புதமான ஒரு பாட்டு போடுறாரு. அதாவது அந்த அவனுடைய அம்பானது அந்த 7 மாமரங்களையும் உருவி, அதாவது துளைத்து கொண்டு போய் 7 லோகம், பாதாள லோகம் 7 லோகம் இருக்கிறான். அதலம் விதலம் கதலம் சுராதலம், அதலம் விதலம் சுதலம், தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம். நம்ம அதல பாதாளம் தான் சொல்லுவோம், பெரும்பாலும் 2 தான் சொல்றோம். ஆனா 7 பாதாளங்கள் பூமிக்குள்ள இருக்கான். அந்த 7 பாதாளங்களை துளைத்து கொண்டு மேல வந்துருச்சான். ராகவன் வந்து மறுபடியும் வந்துருச்சான் அந்த பகழி. இந்த பகழி அதற்கு பின்னாடி வேற எதுவும் 7ன்னு இல்லாததுனால அது திரும்பி வந்து விட்டது. அந்த ராமனுடைய பகழி. அந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த 7 பிறவிகளை உடைய மனிதர்களுடைய பிறவிகளையும் அறுக்கக்கூடிய தன்மை உடையவன் ராமன். அந்த பிறவி பெருங்கடன் நீந்துவன் நீந்தார் இறைவன் அடி சேரார். அந்த பிறவி 7 பிறவின்னு சொல்றான் பாருங்க. அது 7 பிறவிகளையும் அழிக்கக்கூடிய, அந்த மோட்சம் அளிக்கக்கூடிய தன்மையை உடைய ராமன் அவனுடைய அந்த அம்பானது 7 மரங்களையும் துளைத்துக் கொண்டு 7 பாதாளங்களையும் 7 கீழுலகங்களையும் துளைத்துக் கொண்டு அவரிடம் வந்து சேர்ந்ததுன்னு அற்புதமா எழுதுகிறார். இதை பார்த்த உடனே எல்லாம் நடுங்கிட்டான். மேல 7 கீழே 7 உலகம் மாதிரி மேல 7 உலகம் இருக்கான். 7 கண்ணீர்கள் இருக்கலாம், 7 மலைகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஐயோ நமக்கு வந்துருச்சோ, 7 எதெல்லாம் 7 இருக்க 7 மினிஸ்டர் இருந்தா 7 மினிஸ்டரும் காலி. அந்த மாதிரி எதெல்லாம் 7 இருந்ததோ எல்லாமே பயந்ததான். 7 கடல், உவர் நீர், கருப்பஞ்சாறு, மது, நெய், தயிர், பால், நன்னீர் இவற்றை உடைய கடல்கள். பால் கடல், நன்னீர் கடல், தயிர் கடல், நெய் கடல், மதுக்கடல், கருப்பஞ்சாறு கடல், உவர் நீர் கடல். இப்படி 7 கடல் இருக்கான். நம்ம பாக்குறது உவர் நீர் கடல் மட்டும்தான். இந்த 7 கடல்கள் பயந்தன. மேலோகம் 7 உலகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஐனலோகம், மகாலோகம், தபோலோகம், சத்தியலோகம். இப்படி 7 லோகங்கள் இவை பயந்தன. 7 குன்றங்கள், 7 மலைகள், கையிலை, இமயம், மந்தரம், விந்தம், இடதம், ஹேமகூடம், கந்தமாதனம். இப்படி 7 மலைகள். 7 முனிவர்கள், அத்திரி, பிருது, குசவர், வசிட்டர், கௌதமர், காசியவர், ஆங்கிரசர். 7 புறவி, இந்திரனுடைய 7 குதிரை, காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிரகதி, பங்கி, திஷ்டுப், கபதி அப்படின்னு 7 பேர். மங்கையர் 7 பேர், 7 மங்கையர்கள் இவர்களெல்லாம் பயந்தார்களாம் என்று அந்த நடுங்கினார்கள் என்று கம்பர் எழுதுகிறார். உடனே சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உடனே சுக்ரீவன் வந்து அவனை துடிக்கிறான். துடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டிக் கொண்டு போகிறான். என்ன புத்திக்கு அற்பமாட்டு வானம் நீ, வையம் நீ, ஐயன் நீ, ஆழிமேல் வாழ் கையன் நீ அவனை போடுகிறார். ராமன் புகழ்ந்து கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறார். எல்லா வானர்களும் மகிழ்கிறார்கள். இப்போது வந்து ராமன் மேல அவனுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தள்ளி போகும்போது துந்துபி அப்படின்னு துந்துபி படம் வருகிறது. அந்த துந்துபி யாருன்னா அந்த மாயாவி இறந்தா பார்த்தீங்களா, அவனுடைய தம்பி. அவனுக்கு தலையில ஒரு 2 கொம்பு, எரும மாடு மாதிரி, அவனுடைய வாகனம் போல எருமை போன்று அவன் மிகப்பெரிய உருவத்தை உடையவன். வானத்துக்கு பூமிக்கு இருப்பானா. அவனுக்கு ஏதாவது சண்டை போடணும்னு ஆசை. அது சண்டை போடும்போது எல்லாரும் போய் சண்டை போயிருக்கான். நேரடியா போய் திருமால்கிட்ட போய் சண்டைக்கு வா, சண்டைக்குன்னு கூப்பிடுறாங்க. அவர் சொல்லியிருக்காரு, உன் கூட என்னால சண்டை போட முடியாது, நீ சிவபெருமான்ட்ட போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமானை சொல்லிருக்காரு, நீ என்னப்பா என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்க, நீ இப்போ நேர போய் உங்க ஊர்லயே வாலி இருக்கான் பாரு, இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாலின்னு ஒருத்தருக்கேன், அவன்கிட்ட போ சண்டைக்கு என்று அவன் திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. வாலி அந்த சமயத்துல பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கான் வழக்கம் போல. இவன் சண்டைக்கு வா என்று அழைத்திருக்கான். அழைச்ச உடனே அப்படியே ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவனை சாட்சி வால்ல கட்டி கீழே மேலே அடிச்சு மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சவனா மண்டை குழம்பிடும். யாருக்கு? சிந்துபி. காலுக்கு தடுமாறி கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கு பிறகு வாளால் அவனை கட்டி தூக்கி வீசிடுவான். தூக்கி வீசும் போதுதான் நான் சொன்ன மாதிரி அவன் வந்து அந்த ஒரு முனிவர் மலையில விழுவான். அப்புறம் அந்த முனிவர் சாபம் கிடைச்சிடும்.
பிறகு தூக்கி கொண்டு வந்து வெளியே போட்டு விடுவான். அந்த அந்த எலும்பு கூடு கிடக்கும். அதான் துந்துவி படலம். அதை தாண்டி போவார்கள். அப்ப போகிற பொழுது இப்போ சொல்லுவாங்க சுக்ரீவன் அனுமர்லாம் சொல்லுவாங்க. இந்த இது வந்து மாற்றவே தெரியாது. இது தூக்கவே முடியல. வானத்துக்கு பூமிமா கிடக்கு இந்த எலும்பு. கேட்பார் ராமர், இது என்னது எலும்பு இப்படி கிடக்கு? இந்த மகரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மீன், கப்பல்களையே கவிக்கக்கூடிய அந்த மீனுடைய எலும்பு கூடா, இல்ல வந்து யமனுடைய வாகனம் ஆகிய எருமைக்கடாவுடைய எலும்பு கூடா, இது என்ன இப்படி கிடைக்க இவ்வளவு பெரிய உருவமாக இருக்கு? இதை கேட்டோம்னா அவர் சொல்லுவார்கள், இதை வந்து யாராலையும் பண்ண முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. வாலி ஒருத்தனாலதான் இவன் கொன்னா, அந்த வாலியால மட்டும்தான் தூக்கி போட முடியும். வாலியினுடைய வீரத்துக்கு அடையாளமா இங்க கிடக்கு என்று சொன்ன உடனே, இது எங்களால் தூக்க முடியவில்லை என்று சொன்னவுடன் உடனே ராமன் என்ன சொல்கிறார், லக்ஷ்மணனை பார்த்து ஏதாவது செய் என்று கேட்கிறார். உடனே ராமன் தன்னுடைய கட்டை விரலால் ஒரு உந்துகிறான். அவனுடைய அந்த துந்துவி என்று மிகப்பெரிய அரக்கனுடைய எலும்பு கூட போய் தூர விழுந்துருது. வானத்தை நோக்கி போயிருதுன்னு சொல்றாங்க. தூர விழுந்துருது. உடனே எல்லா வானங்களும் அப்படியே ஆடி போயிருது. என்னடா அது, அண்ணன் எப்படின்னா தம்பி அவனோட பெரிய ஆளா இருக்கானே என்று அவர்கள் மகிழ்ச்சி கூத்தாடினார்கள் என்று துந்துவி படலமாக இருக்கிறது. இது வந்து வால்மீகிகள் எப்படி இருக்காங்கன்னா, ரெண்டுமே ராமன் செய்தான் என்று வால்மீகிகள் இருக்கு. அதே மாதிரி முதலில் சுண்டிமை படலாம், அதுக்கப்புறம் தான் அந்த மராமர படலம் என்று வால்மீகிகள் இருப்பதாக சொல்லுகிறாங்க. 28 ஆண்டுகள் மாயாவியும் வாலியும் சண்டை போட்டதாக கம்பராமாயணத்துல வந்து, அங்கே வந்து கிட்டத்தட்ட ஓராண்டோ 1.5 ஆண்டோ சண்டை போட்டதாக வாழ்வியல் இருக்கிறது என்று சின்ன சின்ன மாறுபாடுகளை தவிர மற்றபடி இந்த படலம் கிஷ்கிந்தா காண்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்னது போல ஒரு நட்புக்கான ஒரு இலக்கணம், அதனுடைய நுழைவாயிலாக இந்த 5 படலங்களை நாம் பார்த்தோம். இதுல அனுமனுடைய அற்புதமான சொல்லாற்றல், அவன் எப்படி பெரியவர்களை அணுகி அவர்கள் தான் நினைத்தவாறு அவர்களை கொண்டு போய் தன்னுடைய செயலை முடித்துக் கொள்கிறான், தன்னுடைய அரசன் உய்கிற வழியை அவனுக்கு உருவாக்கி தருகிறான். அதே மாதிரி ராமனுக்கும் லக்ஷ்மணனுடைய வீரத்திற்கும் நம்பிக்கை வருவது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் நாம் இப்ப பார்த்தோம். இதோடு இந்த இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். இவ்வாறு பொறுமையாக கேட்டவர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.